அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆதி கிறிஸ்தவர்கள் வழிபட்ட முறைமையில் இருந்து தற்பொழுது இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மாறுபட்டு இருக்கிறார்களா? பவுல் கிறிஸ்தவத்தை மாற்றிவிட்டாரா? பவுல் கிறிஸ்தவத்திற்குள் தன்னுடைய சொந்த கருத்துக்களை கொண்டு வந்து ஆதி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை மாற்றிவிட்டாரா என்பதை பற்றிய சில கேள்விகளுக்கான பதிலினை பார்ப்போம். புதிதான ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையினை ஆதி கிறிஸ்தவர்களிலிருந்து மாறுபட்ட ஒரு நம்பிக்கையினை ஏற்படுத்தினார் என்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டினை கிறிஸ்தவத்தின் மீது அநேகர் வைக்கின்றனர். அது உண்மையா அல்லது அது எந்தெந்த விதங்களில் தவறு என்பதை குறித்து இந்த காணொளியில் பார்ப்போம். பால் என்ற ஒரு உண்மையான விசுவாசியை, ஒரு சுவிசேஷகரை மட்டுப்படுத்துவதன் மூலமாக கிறிஸ்தவ மதத்தினை மட்டுப்படுத்தி விடலாம் அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கையை தவறு என்று நிரூபிக்கலாம் என்கிற ஒரு முயற்சியை அநேகர் செய்து வருகின்றனர். பால் கிறிஸ்தவத்தை மாற்றி புதிதான ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையினை புகுத்தினார் என்று கூறுகின்ற ஒரு இஸ்லாமிய அறிஞர் கூறுகிறார். அந்த வீடியோ கிளிப்பினை தற்பொழுது பாருங்கள். அதன் மூலமாக எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தை பற்றி தவறான எண்ணத்தினை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வீடியோ கிளிப்பினை பாருங்கள். அப்ப திட்டமிட்டு இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை அவர்களாக தயாரித்து கொண்டு அதை வைத்து மக்களை வழி எடுப்பதற்கு இந்த பவுல் போட்ட ரூட்டு தான் இது. பைபிள்ல இருக்கு. திடீர்னு வந்து ஏன்டா என்னை இப்படி போட்டு தொந்தரவு பண்ற அப்படின்னு இயேசு சொன்னவனே, இனிமே உன்னை நிந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பவுல் என்ன செஞ்சுட்டாராம், உடனே யூட்டன் போட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டாரு. பவுல் பார்த்திருக்காரு, கிறிஸ்தவர்களை ஃபுல்லா கொலை பண்ணாரு. கிறிஸ்தவ மதத்தையே அழிக்கணும், என்ன பண்றதுன்னு பார்த்திருக்காரு. கொலை பண்ணா கிறிஸ்தவர் மட்டும்தான் சாவான். இயேசு கொண்டு வந்த சட்டத்தை, திட்டத்தை, நியாய பிரமாணத்தை பைபிளை ஒழிக்கணும். என்ன செய்யறது? பைபிளே மாத்து, ஆளையே மாத்து, கொள்கையை மாத்து, டோட்டலா காலி பண்ணிரு. இப்ப என்ன மேட்ரு ஓவரு. இப்ப இயேசுவை பத்தி அவன் பேச மாட்டான்ல, இயேசு கொண்டு வந்த சட்டத்தை யாரும் பேச மாட்டாங்கல்ல. எந்த அளவுக்கு இயேசு சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையாது. நியாய பிரமாணத்தை கை கொள்ளவே நான் வந்தேன். நியாய பிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்து அல்ல, ஒரு வார்த்தையினுடைய ஒரு கொம்பை எவன் மாத்துறானோ அவனுக்கு நரகத்தில் தண்டனை இருக்கின்றார். விருத்த சேதனம் செய்வதை, இயேசுவுக்கே விருத்த சேதனம் செய்யப்பட்டதை விருத்த சேதனம் செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டாரா? இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணா போதுன்னு சொன்னாரா? அதே மாதிரி இன்னும் பன்றிக்கறியை தின்னலாம், வட்டி வாங்க, அம்புட்டு மாறிடுச்சு டோட்டலா. மதுவை ஒழிப்பதற்கு பல விஷயங்கள், எச்சரிக்கைகள் அதுல இருக்கு, பைபிள்ல இருக்கு. தேவாலயத்திலேயே புட்டியில ஊத்தி கொடுக்குறாங்களே, எப்படி வந்துச்சு? எல்லாம் எப்படி உள்ள நுழைஞ்சிச்சு? நினைச்சதெல்லாம் சட்டம். அதுதான் விஷயம். இந்த சகோதரர் பவுல் கிறிஸ்தவ மதத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைத்தார் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், கிறிஸ்தவ மதம் என்பதே பால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஒரு அமைப்பாக மாறிய பொழுது வைக்கப்பட்ட பெயர்தான் கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அந்தியோகியா பட்டணத்தில் முதலாக இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அது கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு வளர்ச்சி அடைந்த தருணமாக இருந்தது. அப்பொழுது பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதி அளவுக்கு முடித்து விட்டார். எனவே ஆரம்பமே இவர் தவறான கருத்தினை குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக இயேசு கொண்டு வந்த சட்டத்தை, திட்டத்தை, நியாய பிரமாணத்தை எல்லாம் பவுல் மாற்றி புதிய பைபிளை எழுதினார் என்று குறிப்பிடுகிறார். இந்த ரெண்டுமே தவறானது. புதிய பைபிள் எழுதினார் என்பதும் தவறானது. இயேசு கொண்டு வந்த சட்டத்தை, திட்டத்தை மாற்றினார் என்பதும் தவறானது. ஏனென்றால் இயேசு ஒரு ராஜாவை போல சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் அல்ல. அவர் ஏன் அப்படி கூறுகிறார் என்றால், முகமது நபி அவர்கள் ஒரு அமைப்பினை ஏற்படுத்துகிற முயற்சியினை செய்தார். அது போலவே அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நினைக்கிறார். அதே போல பைபிள் என்பது பால்னுடைய காலத்திற்கு பின்னர் சுவிசேஷங்கள் எழுதப்பட்டு பால்னுடைய லெட்டர்ஸ் எல்லாம் தொகுக்கப்பட்டு அது ஒரு பைபிளாக அமைக்கப்பட்டது. புதிய ஏற்பாடாக அமைக்கப்படுவது என்பது பவுலுக்கு தெரியாது. எனவே பவுல் பைபிளை மாற்ற நினைத்தார் என்பதும் ஒரு மிக தவறான ஒரு கருத்தாகும். ஆகையால் இயேசு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. அது போலவே விருத்த சேதனத்தை செய்ய வேண்டாம் என்று பவுல் கூறியதாக குறிப்பிடுகிறார். நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய விருத்த சேதனம், அது நியாய பிரமாணத்தில் இருந்தாலும் அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அது மோசேக்கு முன்பே, நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமினுடைய எபிரேய இனத்துக்காக கடவுளால் வழங்கப்பட்ட பிரமாணம். அந்த பிரமாணமானது மோசையின் பிரமாணத்தோடு சேர்க்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவது மோசையின் பிரமாணத்தை. அதில் ஒரு இனத்திற்கான ஆபிரகாமின் பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு
தேவையற்றதாக காணப்பட்டது. அதனால்தான் விருத்த சேதனத்தை கிறிஸ்தவர்கள் ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்வது இல்லை. அது போலவே யூத வேதத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது போன்ற விஷயங்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் மறந்து தவறான வழியிலே செல்கின்றனர் என்று குறிப்பிடுகிறார் இந்த சகோதரர் குறிப்பிடுவதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகள் மூலமாகவே தவறு என்று நிரூபிக்க முடியும். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து மத்தேயு 15:11 மற்றும் மார்க்கு 7:15 ஆகிய 2 இடங்களிலும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். முதலாவது மத்தேயு 15:11 பார்ப்போம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நாம் சாப்பிடுகிற விஷயங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, நாம் வாய் மூலமாக பேசக்கூடிய தவறான விஷயங்களே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று அழகாக குறிப்பிடுகிறார். அது போலவே மார்க்கு 7:15 மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளாய் அவனை தீட்டுப்படுத்தும், அவனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். எனவே உணவு என்பது ஒரு செகண்டரி தான். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உணவு என்பது இரண்டாவது தான். நாம் தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்பில் சரியாக இருக்கிறோமா, நம்முடைய பேச்சுகளிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் சரியாக இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமானது என்பதே கிறிஸ்தவ கொள்கையாகும். இதனை இந்த இஸ்லாமிய சகோதரரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் காரணம். எனவே பால் உருவாக்கியதுதான் கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவியல். அது தவறானது என்று இஸ்லாமிய நண்பர்கள் குறிப்பிடுவது மிக மிக தவறானது என்பதை குறித்து இந்த காணொளியில் நாம் தெளிவாக காண்போம். அதற்கு வரலாற்று பூர்வமான ஆதாரத்திலிருந்து வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம் வரையிலும் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். முதலாவது வரலாற்று பூர்வமான ஆதாரம். கிபி 110 பிளினி த யங்கர், ரோமன் கவர்னர், அவர் பித்தினியாவில் கவர்னராக இருந்தவர். அவர் பேரரசர் ட்ராஜானுக்கு தன்னுடைய கடிதத்திலே கிறிஸ்தவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். இது பவுல் எல்லாம் மரித்ததற்கு பின்பு, பேதுரு, யாக்கோபு போன்ற சீஷர்கள் எல்லாம் மரித்ததற்கு பின்பு ஆதி கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு மிக தெளிவான ஒரு விளக்கமாகும். இந்த கடிதத்தில் எம்பரருக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஒரு ரோம கவர்னர். அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை கொன்றவர். அந்த பிளினி என்ன கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை என்பதை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார். அதை பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு பிக்ஸட் டேட், விடியற்காலையில் கூடுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு ஒரு தேவனை போல பாடல்களை பாடுகிறார்கள். பிறகு ஒழுங்கான வாழ்க்கை வாழ்வதற்கு உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். மாரல் கோடை பற்றி அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எடுத்த உறுதிமொழி என்னவென்றால், திருடாமல், விபச்சாரம் செய்யாமல், பொய் சொல்லாமல், பிறருக்கு துரோகம் செய்யாமல் இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். பின்னர் சாதாரண ஒரு உணவை உண்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இதில் கிறிஸ்தவ நம்பிக்கை, ஆதியில் இருந்த கிறிஸ்தவ நம்பிக்கை எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இதில் பார்க்கும் பொழுது இந்த அவருடைய கடிதத்தில் அவர் கூறியிருப்பதை, பிளினி கூறியிருப்பதை பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட நாளில் கிறிஸ்தவர்கள் அதிகாலையில் கூடினார்கள். அது இன்றைய வரையிலும் அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் கூடுகிறார்கள். இன்றைக்கும் நாம் கூடுகிறோம். கிறிஸ்துவுக்கு ஒரு தேவனை போல பாடல்களை பாடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை போற்றி பாடினார்கள். அதன் பின்னர் என்ன செய்கிறார்கள் என்றால், நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள், மோசேயினுடைய 10 கட்டளைகள், மிக தெளிவாக அந்த கட்டளைகளை அவர்கள் கூறி அதன்படி நடப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்தவர்கள் கைவிட்டு விடவில்லை. இது கிபி 110 பிளினி 2ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது குறிப்பிடுகிறார். ஆதி கிறிஸ்தவ நம்பிக்கையிலிருந்து அப்படியே அந்த நியாயப்பிரமாணம் பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மோசேயின் நியாயப்பிரமாணம் என்பதை அந்த பிளினி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு புறமதஸ்தர். அதனால் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியினை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறாரே ஒழிய, அது மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்தவர்கள் பின்பற்றினார்கள் என்பதை அவர் அறியாமல் எழுதி வைத்திருக்கிறார். அது போலவே ஒரு சாதாரண உணவை சாப்பிட்டார்கள். அதைத்தான் அந்த இஸ்லாமிய சகோதரர் கிண்டலாக சொன்னார் அல்லவா, மதுபானம் அருந்துகிறார்கள் ஆலயத்தில் என்று. சாதாரண உணவு என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது என்பதற்காக ஒரு சிறிய அப்பத்தை சாப்பிடுகிறார்கள். அதுபோல இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதற்காக ஒரு திராட்சை ரசத்தினை, அது புளித்த ஆல்கஹால் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான திராட்சை ரசத்தினை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை நினைவு கூறுகிறார்கள். இதைத்தான் பிளினி அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன குறிப்பிடுகிறார்? ஒரு சாதாரண உணவை சாப்பிட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். இதன் மூலமாக ஆதி கிறிஸ்தவ நம்பிக்கை
பவுலின் காலத்திலோ அதன் பின்னரோ இன்று வரையிலோ எந்த மாற்றத்திற்கும் உட்படவில்லை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். சரி, கிறிஸ்தவத்தினுடைய வேதாகமத்தில் பால் எந்த அளவுக்கு ஆதி கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை அப்படியே முறைமைப்படுத்தி அப்படியே பின்பற்றினார் என்பதை குறித்து நாம் இனி ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக நாம் ஆதி கிறிஸ்தவ நம்பிக்கையினை அறிந்து கொள்வதற்கு லூக்கா சுவிசேஷத்தினுடைய கடைசி வசனத்தினை நாம் பார்ப்போமானால் ஆதி கிறிஸ்தவ நம்பிக்கை என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 53 மற்றும் 52ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அவர் பரமேறி போகும் பொழுது அவரை பணிந்து கொண்டு அதற்கு பின்னர் ஆதி கிறிஸ்தவர்கள் எந்த மாதிரியான ஒரு ஒழுங்கினை வைத்திருக்கிறார்கள் என்பது அந்த கடைசி வசனங்களில் புரிந்து கொள்ள முடியும். என்னவென்றால், அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து, அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரை பணிந்து கொண்டு சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து, நாடோறும் தேவாலயத்தில் என்றால் அது கிறிஸ்தவ தேவாலயம் அல்ல, அது யூத தேவாலயம். அன்றைக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் காணப்படவில்லை, யூத தேவாலயத்திலே தான் அவர்கள் பணிந்து கொண்டார்கள். நாடோறும் யாரை பணிந்து கொண்டார்கள்? தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவர் மூலமாக உலகத்திற்கு தேவன் தந்த ரட்சிப்புக்காகவும் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் என்று சுவிசேஷம் அழகாக சொல்லி முடிக்கிறது. அந்த சுவிசேஷம் அதோடு நிறைவு பெறுகிறது. இதன் மூலமாக கிறிஸ்தவ மதத்தினுடைய ஆழம், அடிப்படை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா சுவிசேஷத்தின் இறுதி வசனங்களில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இதே விஷயத்தினை பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே குறிப்பிடும் பொழுது தெளிவாக குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்று பார்ப்பீர்களானால், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று எழுதுகிறார். எப்படி ஆதி கிறிஸ்தவர்கள் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து பணிந்து கொண்டார்களோ, அதுபோலத்தான் பவுலும் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு நம்முடைய கர்த்தராகிய, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று குறிப்பிடுகிறார். இங்கு பவுல் ஒன்றும் புதிதான ஒரு மத பிரிவினை புகுத்தவில்லை என்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய பிதாவை, யாவே தேவனை பணிந்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அநேக வசனங்கள் பவுலினால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போஸ்தலருடைய நிருபத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இஸ்லாமியர்கள் கூறுவது போல புதிதான ஒரு நம்பிக்கையினை பவுல் ஏற்படுத்தவில்லை. பார்ப்போமானால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனம், இவைகள் எல்லாம் பவுலானவர் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதை அழகாக விளக்கியுள்ளார். அதே போல அப்போஸ்தலரில் பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலர் 2:21, அப்போஸ்தலர் 18:7, அப்போஸ்தலர் 16:14, அப்போஸ்தலர் 22:16, அப்போஸ்தலர் 24:14, அப்போஸ்தலர் 27:23, இது போன்ற அநேக வசனங்களிலே தேவனை நோக்கி பணிந்து கொண்டு, தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, தேவனை நோக்கி ஆராதித்தார்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே புதிதான ஒரு சமயமானது, ஒரு புதிதான ஒரு நம்பிக்கையானது, ஒரு வித்தியாசமான நம்பிக்கையானது தோற்றுவிக்கப்பட்டது என்ற ஒரு மாயையினை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் கூறுவதை நாம் கவனித்து பார்ப்போம். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். எனவே விருத்த சேதனம் என்பது ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிறோம். இதுதான் ஆதி கிறிஸ்தவ பக்தர்களும் செய்த ஒரு விஷயம். அதைத்தான் பவுலும் செய்தார். எனவே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் தேவனுக்குள்ளாக ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். அது போலவே மற்ற அப்போஸ்தலர்களும் தங்களுடைய நிருபத்தில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்பதை பார்ப்போம். புதிய நம்பிக்கை என்பது பவுலால் தோற்றுவிக்கப்பட்டது என்று கூறுவது தவறு. இது புதிய ஏற்பாட்டினுடைய மைய கருத்தாகும். இயேசுவின் சீடரான பேதுரு கூறுகிறார், அப்போஸ்தலர் 15:11
இயேசுவின் சீடரான பேதுருவும் இதே கருத்தினை குறிப்பிடு இயேசுவை விசுவாசித்தாலே ரட்சிப்பு உண்டு என்பதை குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 1:5 ஆகியவற்றில் பார்ப்பீர்களானால் இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாகவே ரட்சிப்பு உண்டு என்று மற்ற இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அப்போஸ்தலரும் குறிப்பிடுகிறார். அதுபோலவே இயேசுவின் சீடராகிய யோவான் 3:16 யோவான் 1:12-13 ஆகிய வசனங்களிலும் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். அது போலவே இயேசுவின் சீடராகிய யூதா கூறுகையில் யூதா 21 வாசித்து பார்ப்பீர்களானாலும் அவரும் அந்த நம்பிக்கையினையே குறிப்பிடுகிறார். எனவே புதிதான நம்பிக்கையினை, ஒரு கிறிஸ்டாலஜியினை பால் ஏற்படுத்தவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையினை பற்றி குறிப்பிடுகிற ஒரு இடம் எதுவென்றால் 1 கொரிந்தியர் 15:3 முதல் 5 நாம் பார்க்கும் பொழுது பவுல் ஆதி கிறிஸ்தவர்களிடமிருந்து அறிந்து கொண்ட விஷயத்தினை தெளிவாக குறிப்பிடுகிறார். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவிப்பதும் என்னவென்றால் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அவருக்கு கிறிஸ்தவ நம்பிக்கை என்ன என்பதை பற்றி அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது, அவர் அடைந்தது. அதே போல பிரதானமாக கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். அவர் ஆதி கிறிஸ்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையினை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது தெளிவாக குறிப்பிடுகிறார். இதனை நம்பிக்கையின் உரை, கிரீட். இன்றைக்கு நாம் விசுவாச பிரமாணம் சொல்வதை போல அன்றைக்கு ஆதி கிறிஸ்தவர்கள் ஒரு நம்பிக்கையின் உரையினை, கிரீடினை கூறினார்கள். அந்த உரையை அப்படியே அவர் தான் அடைந்ததை, ஆதி கிறிஸ்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதை, அவர் அறிந்து கொண்டதை அப்படியே தெளிவாக ஒரு பகுதியாக பவுல் குறிப்பிடுகிறார். அதனை பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 15:3 முதல் 5 நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவானவர், இது ஒரு விசுவாச பிரமாணத்தை போன்ற ஆதி கிறிஸ்தவர்கள் சொன்ன ஒரு பிரமாணம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். பவுல் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதில் பார்க்கும் பொழுது ஆதி கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையினை அப்படியே பவுல் பின்பற்றினார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து வருவதுதான் கிறிஸ்டாலஜி, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆதி கிறிஸ்தவ நம்பிக்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றின ஆதி யூத மக்களினுடைய நம்பிக்கையினை பற்றி பவுல் குறிப்பிடுகின்ற மற்றொரு இடத்தினையும் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியினை பார்க்கும் பொழுது அவர் குறிப்பிடுகிறார். இந்த பகுதியானது ஆதி கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி வரும் பொழுது பிளினி தி யங்கர் கூறியதை போல பாடல் பாடினார்கள் என்று குறிப்பிடுகிறார் அல்லவா? அந்த பாடல் என்னவென்றால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் தெளிவாக அதனை குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு எதுகை மோனையுடன் கூடிய பாடலாகும். இந்த பாடலினை ஆதி நம்பிக்கை என்ன என்பதை பற்றி பவுல் அழகாக தன்னுடைய நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த பாடலைத்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் பாடினார்கள். இந்த பாடலை தெளிவாக பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு எதுகை மோனையாக அமைந்திருக்கின்றன. அதில் பார்ப்பீர்களானால் கிரேக்க வார்த்தைகள் எதுகை மோனையுடன் பவுலினால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாடல் என்பதை அதன் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆதி கிறிஸ்தவர்கள் பாடிய பாடல். எனவே பவுல் புதிதான ஒரு நம்பிக்கையினை கிறிஸ்தவத்திற்குள் புகுத்தி ஒரு மாறுபட்ட கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தார் என்று கூறுவது முழுமையான தவறான கருத்தாகும். ஆதி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையினை அப்படியே பிரதிபலித்து கிறிஸ்துவை அறியாத புறஜாதியாரிடத்திலும் எடுத்து சென்றார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ நம்பிக்கையானது மாம்சத்துக்குரிய நம்பிக்கை அல்ல, இது ஆவிக்குரிய நம்பிக்கை. மாம்சமானது ஒன்றுமில்லை. ஆவியின்படி நாம் வாழும் பொழுதுதான் ஆவிக்கேற்றவர்களாக, பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக வாழ முடியும். மாம்சத்திற்குரிய காரியங்கள்
மிகவும் அற்பமானதை என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சேருவதற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறது என்பதுதான் உண்மை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.